இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து எர்த்தோட ஃபியூச்சர், அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் பல சிட்டிஸ் வந்து எப்படி டெவலப் ஆக போகுது டெக்னாலஜி ரீதியாக, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து டெவலப் ஆகி எப்படி வந்து மாற்றங்களை சந்திக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னடா அவன் மந்திரவாதி மாதிரி எதிர்காலம் அப்படின்னு பேசுகிறானே அப்படின்னு நினைக்க வேணாம். இதை வந்து நம்ம ஈஸியாகவே நமக்கு வந்து இதை வந்து பார்க்கலாம். அதாவது கூகுளில் எர்த் 2050 அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும், ஃபஸ்ட்டாகவே வர இந்த வெப்சைட்டில் நம்ம உள்ளே போனாலே போதும். இந்த வெப்சைட்டில் நம்ம என்ட்ரான பிறகு அதோட அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு ப்ரோக்ராமை யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்பர் ஸ்கை தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட்டில் இவங்க என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய வருடங்களில், அதாவது 2030, 2050 இந்த மாதிரி ஒரு 3 வருடங்களில் எர்த்தோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், பல சிட்டிகள், முக்கியமான சிட்டிகளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வருங்காலங்கள் இப்படி தான் இருக்கும், பல சிட்டிஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்க வேணாம், இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம என்ட்ரான பிறகு இப்படி தான் இருக்கும். மேலே வந்து டாப் கார்னரில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு 3 வருடங்கள் கொடுத்துருப்பாங்க. 2030, 40, 50 அப்படின்னு 3 வருடங்கள் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெமோ மேப் ஃபீடு அப்படின்றது இருக்கும். இதில் வந்து நீங்கள் டெமோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதுவாகவே ஒரு சிட்டிக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு டெமோ காட்டும். மேப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் சிட்டிஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து மும்பை கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளிம்ஸ் பார்த்துடலாம். இப்படி தான் இருக்க போகுது. இவங்க உலகத்தில் உள்ள ரொம்பவே முக்கியமான நகரங்கள் வருங்காலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் நம்ம என்ட்ரான உடனே வந்து ஹை கிளாஸாக ஹைடெக்காக இருக்கும். ரொம்பவே ஃபியூச்சரிட்டிக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு புதுசாக தென்பட்டோன்னே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்தியாவில் உங்களுக்கு என்ன சிட்டி பிடிக்கும், இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் உள்ள சிட்டி என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.